சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோடோட ஆரம்பத்திலேயே நம்ம கிறிஸோட பாட்டி இவங்க எல்லாத்தையுமே ரோகிணி சென்னைக்கே அழைச்சிக்கிட்டு வந்து ஏற்கனவே ஒரு வீடு பார்த்துருந்தாங்க இல்லையா? அந்த வீட்ல பால் காய்ச்சி அங்கேயே இருக்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் தேவையில்லாம வீட்ட விட்டே வெளியில வரக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாங்க. பக்கத்துல யாருகிட்டயும் பேசக்கூடாது. உங்களுக்கு காய்கறி வேணும்னாலும் நானே வாங்கிக்கிட்டு வரேன். பால் பாக்கெட் அவங்களே வந்து போட்டுருவாங்க. தண்ணி கேனும் அவங்களே வந்து போட்டுருவாங்க. அதனால தேவையில்லாம நீங்க வெளியிலயே வரக்கூடாது. வெளியில யார்கிட்டயும் பேசக்கூடாது. அப்படி இப்படின்னு யாருகிட்டயுமே ஃபோன் பண்ணக்கூடாது. நீங்க இங்க இருக்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. இத கேட்கிற ரோகிணியோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் புடிக்கவே இல்ல. எவ்வளவோ திட்டி பார்க்குறாங்க. ஆனா ரோகிணிக்கும் வேற வழி இல்ல இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே ஒரு ஸ்கூல்ல வேறயா சேர்த்துருக்காங்க இல்லையா? அங்க தான் கிளம்ப போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்து ஒரு சவாரிக்காக நம்ம கிறிஸோட ஊருக்கு போயிருக்காப்டியாட்டுக்கு. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். கிறிஸையும் பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு அங்க போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா, இங்க கிறிஸோட பாட்டி ஃபோன அட்டெண்ட் பண்ணி நம்ம ரோகிணி சொல்ல சொல்ல, "இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாத. நாங்க வெளியூர்ல வந்துட்டோம். வெளியூர்ல வந்து தங்க போறோம். இதுக்கப்புறம் அங்கலாம் வரமாட்டோம்." அப்படி இப்படின்னு இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாம அப்படின்னு நம்ம முத்து மனசு கஷ்டப்படுற மாதிரி மூஞ்சில அடிச்சாப்புல பேசிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. முத்துவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. ஸோ இவங்களும் வந்து நம்ம கிறிஸ ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக போறாங்க. அவங்க எந்த ஸ்கூலுக்கு போறாங்களோ, அதே ஸ்கூலுக்கு தான் நம்ம அண்ணாமலை வேலைக்காக போயிருக்கிறாரு. அங்க போயிட்டு பார்த்து பேசி இந்த மாதிரி வேலைக்கும் சேர்ந்துடுறாரு. இப்பொழுதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது புதன்கிழமை மட்டும் நீங்க வந்துட்டு போனா போதும். அக்கவுண்ட்ஸ் வேலை தான். அதுக்கப்புறம் புதுசா ஒரு ஸ்கூல் தொறக்க போறோம். அந்த ஸ்கூல்ல வேணா ரெகுலரா வேலை இருக்கும் அப்படின்னு அண்ணாமலையையும் வேலைக்கு சேர்த்துடுறாங்க. அதே டைம்ல நம்ம கிறிஸு, ரோகிணியோட அம்மா எல்லாமே அந்த ஸ்கூலுக்கு வராங்க. இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. ஸோ பார்த்துக்காம எப்படியோ போயிடுறாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து மீனா கிட்ட நடந்தது எல்லாமே சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நம்ம முத்துவுக்கு வந்து கிறிஸோட வாழ்க்கையில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இத ரோகிணி கேட்டுட்டு ரொம்பவுமே பயப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.